ஹலோ எவ்ரிவன். ஒரு சிம்பிள் கொஷின் கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கா, இல்லை எமோஷன்ஸ் அதிகமாக அன்கண்ட்ரோலபிளாக இருக்கா? பல நேரம் சுச்சுவேஷன் பிரச்சனை இல்லை, நம்ம ரியாக்ஷன் தான். அதுக்கு தான் இந்த பவர்ஃபுல் புக் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் பை பேட்ரிக் கிங். இந்த புக் என்ன சொல்லுது தெரியுமா? எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணாதீங்க, எமோஷன்ஸை இக்னோர் பண்ணாதீங்க, எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. பேட்ரிக் கிங் ஒரு சைக்காலஜி பேஸ்டு செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆத்தர். அவர் சிம்பிளாக ப்ராக்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஆங்ஸைட்டி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ஓவர் திங்கிங் ஸ்டாப் பண்ணுறது, அண்ட் எப்படி நெகட்டிவ் தாட்ஸ் பிரேக் பண்ணுறது. இந்த புக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் புக் மட்டும் இல்லைங்க, இது ஒரு மென்டல் டூல் கிட். உங்கள் மைண்டை ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரெயின் பண்ணுற மாதிரி. வாய் திஸ் புக் இஸ் இம்பார்ட்டண்ட்? நம்ம வாழ்க்கையில் ஆங்கர் ரிலேஷன்ஷிப்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணும், ஃபியர் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வைக்கும், ஆங்ஸைட்டி பீஸை கெடுத்துடும், ஓவர் திங்கிங் ஸ்லீப்பை கெடுக்கும். எமோஷ்னல் கண்ட்ரோலாக இல்லைன்னா டேலண்ட் இருந்தாலும் சக்ஸஸ் வராது. பேட்ரிக் கிங் சொல்கிறாரு, எமோஷ்னல் கண்ட்ரோல் இஸ் அ ஸ்கில், நாட் அ பர்சனாலிட்டி ட்ரைட். அதாவது, நான் கோபக்காரனை ஐடென்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, இட்ஸ் ட்ரெயினபிள். இந்த புக்கோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தா, எமோஷனுங்கிறது ட்ரிகர் ப்ளஸ் இன்டர்பிரிட்டேஷன். ட்ரிகர் ஸ்மாலாக இருக்கலாம், இன்டர்பிரிட்டேஷன் தான் பிக் ப்ராப்ளம். எக்ஸாம்பிளுக்கு, ஃப்ரெண்டு மெசேஜ் ரிப்ளை பண்ணல, ட்ரிகர் நோ ரிப்ளை. இன்டர்பிரிட்டேஷன் அவன் என்ன இக்னோர் பண்ணுறான். எமோஷன் ஆங்கர் ஆர் சேட்னஸ், பட் ரியாலிட்டி மேபி பிஸி. ஸோ எமோஷன் கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஆகுது தாட் கண்ட்ரோலில் இருந்து. சரி வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டர் 1, அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷன்ஸ். இந்த சாப்டரில் ஆத்தர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னா, எமோஷன்ஸ் ஆர் நாட் எனிமீஸ், தே ஆர் சிக்னல்ஸ். ஏங்கர் மீன்ஸ் பவுண்ட்ரி கிராஸ்ட், ஃபியர் மீன்ஸ் அன்சர்டன்டி, jealousy மீன்ஸ் இன்செக்யூரிட்டி, sadness மீன்ஸ் லாஸ். ப்ராப்ளம் எமோஷனல் இல்லை, ப்ராப்ளம் we don't understand it. ஆத்தர் சொல்கிறாரு, எமோஷன் வந்த உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அப்சர்வ், ஆஸ்க், இந்த ஃபீலிங் என்ன சொல்ல வருது. அவேர்னஸ் தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சாப்டர் 2, தி ட்ரிகர் மெக்கானிசம். இந்த சாப்டரில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி எமோஷன் ஹேஸ் அ ட்ரிகர், பட் ட்ரிகர் அலோன் பவர்ஃபுல் இல்லை. ட்ரிகர் ப்ளஸ் மீனிங் தாங்க எமோஷனல் எக்ஸ்ப்ளோஷன். எக்ஸாம்பிளுக்கு, பாஸ் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு, நம்ம ஃபஸ்ட்டு மீனிங் என்னவா எடுத்துப்போம், ஹி ஹேட்ஸ் மீ. செகண்ட் மீனிங், ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் பெட்டர். ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ். ஸோ எமோஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னா மீனிங் சேஞ்ச் பண்ணணும். சாப்டர் 3, ஸ்ட்ரெஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன்லேருந்து வராது, இட் கம்ஸ் ஃப்ரம் ரெசிஸ்டன்ஸ். ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணாமல் ஃபைட் பண்ணுறதால ஸ்ட்ரெஸ் டபுள் ஆகுது. ஆத்தர் சஜஸ்ட் பண்ணுற டெக்னிக், ஆஸ்க் யுவர் செல்ஃப், what part of this can I control? Focus on effort, preparation, attitude. Leave uncontrollable things. Acceptance reduces stress instantly. Chapter 4, anxiety and future fear. Anxiety mostly future imagination. Mind worst case scenario create பண்ணும். அதை கண்ட்ரோல் பண்ணுற டெக்னிக், ground yourself, slow breathing, name 5 things you see, focus on one small task. ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஆங்ஸைட்டி வீக் ஆகும். ஆத்தர் எம்பசைஸ் பண்ணுறாரு, ஆக்ஷன் கில்ஸ் ஆங்ஸைட்டி, வெயிட்டிங் இன்க்ரீசஸ் ஆங்ஸைட்டி. சாப்டர் 5, ஆங்கர் மேனேஜ்மெண்ட். ஆங்கர்னா அன்மெட் எக்ஸ்பெக்டேஷன். யூ எக்ஸ்பெக்டட் ரெஸ்பெக்ட், யூ எக்ஸ்பெக்டட் ஃபேர்னஸ். எக்ஸ்பெக்டேஷன் அட்ஜஸ்ட் பண்ணினா ஆங்கர் இன்டென்சிட்டி குறையும். இந்த சாப்டரோட பவர்ஃபுல் டிப், பிஃபோர் ரியாக்டிங் ஆஸ்க், will this matter after 1 week? Most anger temporary.
பாஸ் பண்ணுங்க, கண்ட்ரோல் ஆகும். சாப்டர் 6 ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங்கிறது மைண்ட் ரிப்பீட்டிங் சேம் தாட் லூப். ஆத்தர் சஜஸ்ட் பண்ணுறாரு, ரைட் டவுன் யுவர் தாட்ஸ். ஆஸ்க், இஸ் திஸ் ஃபேக்ட் ஆர் இமேஜினேஷன்? சின்ன ஆக்ஷன் எடுங்க. கிளாரிட்டி ரெடியூசஸ் ஓவர் திங்கிங். சாப்டர் 7 எமோஷனல் ரெசிலியன்ஸ். ஸ்ட்ராங் எமோஷன் ஹேண்டில் பண்ணணும்னா ஸ்ட்ராங் மென்டல் ஹேபிட்ஸ் வேணும். டெய்லியும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ், ஸ்லீப் ப்ராப்பர்லி, ஜேர்னலிங், கிராட்டிடியூட். எமோஷன் கண்ட்ரோல் வில் பவர் மட்டும் இல்லை, லைஃப் ஸ்டைல் டிசிப்ளினும் இம்பார்ட்டண்ட். ஃபைனலாக பேட்ரிக் கிங் என்ன சொல்கிறாருன்னா, யூ cannot ஸ்டாப் எமோஷன்ஸ் பட் யூ கேன் சூஸ் யுவர் ரெஸ்பான்ஸ். எமோஷனல் மாஸ்டரி ஆகணும்னா லைஃப் மாஸ்டரிங்க. ஸ்ட்ராங் பீப்புள் எமோஷன்லெஸ் இல்லை, they are emotionally intelligent. Thank you for listening, Valora Reads.